வெல்கம் டு ஸ்வீட் சுமி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தம்ப்நெயில் பார்த்தோம்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், வேக்சினேஷன் நான் போட்டேங்க. ஸோ அதுக்கான vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யார் போடலையோ அவங்கள வந்து போட்டுக்கலாம். தென் அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயும் போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் வேக்சினேஷன் போட்டிருக்கேன். இப்போ நான் போகிற இடம் பார்த்தீங்கன்னா நான் அந்த அனுமாரை வேண்டிட்டு தான் போவேன்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா, ஈரோடு போகும்போது. ஸோ அதுதான் இதோட vlog பார்க்கலீங்கன்னா, இந்த ட்ராவல் vlog பார்க்கலீங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ட்ராவல் vlog அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் போகிற இடம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி வழியாக போயிட்டுருக்கேன். இப்போ நான் போகிற இடம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பனசங்கரிக்கு போயிட்டுருக்கேன். இப்போ எல்லாரோட ஆஃபீஸ்லையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேக்சின் போடலைன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். இப்போ எனக்கு வேக்சின் போட போயிட்டுருக்கேங்க. இப்போ நான் நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சில்க் போர்டு. பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸான சில்க் போர்டு ஆஃபீஸ் தாங்க இது. சில்க் போர்டு இங்கே தான் சில்க் எப்படிலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எப்படிலாம் எடுக்கிறாங்கிறது காமிச்சிருக்காங்க. ஏன்னா நான் இங்கே நான் போய் விசிட் பண்ணியிருக்கேன். அந்த நேம் காமிச்சிருக்கேன் பாருங்கள், சென்ட்ரல் சில்க் போர்டுன்னு. ஸோ இதுதாங்க அந்த சில்க் போர்டு, ரொம்ப ஃபேமஸான இடம். இங்கே தான் அந்த சில்க் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிப்பாங்க. ஸோ அந்த புழுவெல்லாம் சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறத பார்த்தாவே இப்படி சில்க் புடவை கட்டணுமா அப்படின்னு தோணும். ஸோ அப்படி அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சில்க் புடவை கட்டவே தோணாது. ஸோ அப்படிலாம் அந்த புடவை துடிச்சு சுடுதண்ணியில் போட்டு அதுலேருந்து அந்த சில்க் நூல்லாம் எடுப்பாங்க, சில்கெல்லாம் எடுப்பாங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்றைக்கி போகிற vlogலேருந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 2 வரைக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அப்போ என்னோட பழைய vlogல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு ஆஸ் யூஷுவல் டிராஃபிக் ஆகிடுச்சிங்க. நின்று தான் போகணும். அப்போ இங்கெல்லாம் பாருங்களேன், மேலே எல்லாம் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட், மெட்ரோலாம் போயிட்டுருக்கு. நான் நின்ன இடம் மெட்ரோவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஷாப்ஸ் எல்லாம் நான் போகும்போது ஒரு சில ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருந்துச்சுங்க. அதையும் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பாருங்களேன், ஒரு சில ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருந்துச்சு நான் வேக்சின் போட போகும்போது. இப்போ நாங்கள் அந்த பிரிட்ஜு கீழே போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நான் காமிச்சது பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகிற இடம் பனசங்கரியில். அதை தாண்டி நாங்கள் பிரிட்ஜ் கீழே போயிட்டுருக்கோம். அந்த மெட்ரோ பிரிட்ஜு கீழே நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போது ஆஸ் யூஷுவல் பெங்களூர் டிராஃபிக் சொல்லவா வேணுங்களா, நின்று போய் அட்லாஸ்ட் நாங்கள் சேர்ந்துட்டோம். இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் மேலே அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கேன். மேலே நின்று பார்த்தோன்னா பக்கத்தில் அந்த ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் பில்டிங் பெருசாக இருந்துச்சு. ரொம்ப பார்க்குறதுக்கு வியூ நல்லா இருந்துச்சு. அதான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். பாருங்களேன், எவ்வளோ பெரிய பில்டிங், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அப்பார்ட்மெண்ட் வியூஸ் எல்லாம் அதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அங்கேயே அங்கே ஸ்விம்மிங் பூல்ஸு, கீழே பார்க்கிங் அதெல்லாம் இருந்துச்சு. இது நான் நிற்கிற இடத்துக்கு ஆப்போசிட் இடங்க. ஸோ அதான் உங்களுக்கு அழகாக இருக்கேன். இதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். பாருங்களேன், பார்க்கிங் கீழே எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வேக்சின் போட்டுட்டு இப்போ அவங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப ரஷ்ஷெல்லாம் இல்லைங்க, ஆஃபீஸ்லேருந்து வந்து போடுறதுனால ரஷ்ஷெல்லாம் இல்லை, 1 by 1 விடுறாங்க. ஸோ அதெல்லாம் வேக்சின் போட்டுட்டு இப்போ நான் திரும்ப வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு திரும்ப போகும்போது ஆஸ் யூஷுவல் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இந்த மால் வழியாக போயிட்டுருக்கோம், மாலை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு. அந்த மாலில் பாருங்களேன், இந்த 3 ஸ்டாச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அந்த தலையில் குழந்தை தூக்கி வச்சுட்டு போகிற அந்த ஸ்டாச்சுலாம் இருந்துச்சு. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நான் நின்ன இடம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் சிட்டியில் தாங்க நின்றுட்டுருக்கேன். எலக்ட்ரானிக் சிட்டி சிக்னல் கிட்டே நின்றுட்டுருக்கேன். பாருங்களேன், டிராஃபிக் ஜாமு அவ்வளோ இருக்குது. சிக்னல் போட்டு விடுறாங்க. திரும்ப ஆஸ் யூஷுவல் ரஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்க டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பித்தோடனே ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ நான் போகிற வழியெல்லாம் பாருங்களேன், அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் அங்கங்கே ட்ரீஸ் வச்சு, இப்போ நான் காமிச்ச இடம் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் மாதிரி இருக்கும். கார்டன் சிட்டின்னு பேர் தகுந்த மாதிரி பெங்களூர் தகுந்த மாதிரி அங்கங்கே பார்க்ஸு, லேக்ஸு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் வச்சு, பார்க்கெல்லாம் வச்சு நடக்கிறதுக்கு, குட்டீஸ் விளையாடுறதுக்குலாம் அங்கங்கே சைடில் வச்சுருந்தாங்க. பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே பாருங்களேன், வீடியோவில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. இப்போ நான் காமிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தூரம் வந்து எலக்ட்ரானிக் சிட்டி தாண்டி வந்துட்டு இருக்கும்போது இங்கே ஒரு லேக் மாதிரி இருந்துச்சு. அந்த வியூவும் நல்லா இருந்துச்சு. அதான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அங்கங்கே சுற்றி லேக்கு, பார்க்கு அந்த மாதிரி அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த சைடை பெங்களூரில் எல்லா சைடுமே இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் சைடில் இந்த மாதிரிலாம் வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம், சாஃப்ட்வேர் ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்குங்க. இது பாருங்களேன், பில்டிங் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டுருக்கு. சாஃப்ட்வேர் பில்டிங் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டுருக்கு. அதையும் காமிச்சிருக்கேன். இப்போ நான் வேக்சின் போட்டு வரும்போது கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ரஷ் கம்மியாக இருக்குது. நான் 2 மணி வரைக்கும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சேம் ஆஸ் யூஷுவல் பாருங்களேன், ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் அண்டர் பாஸ் வழியாக வீட்டுக்கு போயிட்டுருக்கோம்.
இப்போ பாருங்கள் அண்டர் பாஸ் வழியாக போயிட்டுருக்கோம். இப்போ நான் போகும்போது நிறைய கடை இருந்துச்சு. வரும்போது 2 மணி ஆனால பல ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவில். கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாதி ஷட்டர் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க, க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி. பாருங்களேன், அதையும் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஹோட்டல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாதி ஷட்டரில் மட்டும் வச்சுருந்தாங்க. அதையும் நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சைடை வரும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்க வழியில் நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸு, சாஃப்ட்வேர் ஆஃபீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வியூவாக இருக்கட்டுமே, ஒரு விளாகாக இருக்கட்டுமே தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த சாஃப்ட்வேர் பில்டிங் ஆஃபீஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சாஃப்ட்வேர் பில்டிங்கு. அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. இது எல்லாமே பெரிய சாஃப்ட்வேர் பில்டிங்கு. இப்போ பாருங்கள், இந்த ப்ளூ கலர் பில்டிங் எல்லாமே பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே சாஃப்ட்வேர் பில்டிங்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது இந்த சைட்லேயும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்த்தலி சைடு. இந்த பாருங்கள், குட்டி குட்டியான கடை, இந்த தள்ளுவண்டி கடையெல்லாம் கூட க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க 2 மணி ஆனோடனே. அதையும் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கடையெல்லாம் கூட பாருங்களேன் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிசிட்டிலேருந்து நீங்கள் இந்த சைட் போனீங்கன்னா பனசங்கிரி, இந்த சைட் போனால் மார்த்தள்ளி, அந்த மாதிரி எல்லா சைடும் போகலாம். எலக்ட்ரானிசிட்டி போட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு பஸ் ஏற இருக்கும். எலக்ட்ரானிசிட்டி போய் நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் பஸ்ஸை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ எங்கள் ஏரியாவும் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். எங்கள் ஏரியாவையும் எல்லா ஏரியாவும் காமிச்சிட்டு எங்கள் ஏரியாவை காமிக்காமல் இருப்பேனா? ஸோ எங்கள் ஏரியாவும் பாருங்களேன் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு காமிச்சிருக்கேன். ஏன்னா வேக்சினேஷன் வாகில் வேக்சின் என்ன போட்டேன்னு சொல்லின்னு பார்க்குறீங்களா? அதுதான் என்னோட வேக்சினேஷன் சார்ட்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். நான் கோவேக்சின் தாங்க போட்டேன். அதோட வேக்சினேஷன் சார்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம வேக்சின் போட்டோன்னே. ஸோ இதை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் நாமளும் வேக்சின் போடணும், நாமளும் கண்டிப்பாக இப்போவே போடணும், இப்போவே அப்ளை பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டுமே தான் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.